வணக்கம். கங்கையும் கன்னிமார்லேருந்து உங்கள் ரேணுகா பேசுகிறேன். இன்றைய பதிவு என்ன அப்படின்னா, சிம்ம ராசியை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசி எப்பவுமே தைரியமும் துணிச்சலும் எதையும் இறங்கி செய்ய ஆற்றல் உள்ளவங்களே சிம்ம ராசிக்காரர்கள். அதாவது மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்துக்கு உள்ளடக்கியவங்களே சிம்ம ராசிக்காரர். இந்த மாசம் இவங்களுடைய பலன் எப்படி இருக்கும்னா, லக்னாதிபதி 2ல பயணம் செஞ்சு 2 குடையவர் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால எதுவும் பொன் பொருள் சேர்க்கைக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. தேடிக்கிட்டே இருப்பாங்க. தேடலுக்காக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆனாலும் நிறைவான சம்பத்து கிடைக்கக்கூடிய, அவசியம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மாசம். சரி, படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிற குழந்தைங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. நிறைவான நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு மேன்மையான படிப்பு இவங்களுக்கு இருக்குங்க. வேலை உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போறவங்களுக்கு இந்த மாசம் சிம்ம ராசிக்காரருக்கு 6ஆம் அதிபதி போய் ராசிக்கு 9ல இருந்து வக்ரகதியில ராகுவை பார்க்கறதுனால கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும். நெருக்கடினா வேலையோட பளு அதிகம் இருக்கும். வேலைக்கு வேலை நைட்டும் பகலும் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழல் இருக்குமுங்க. பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னா, எவ்வளவு ஓடினாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொருளாதாரத்துல நம்மளை சுருக்கி கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் பொருளாதாரம் கையை பிணைய வேண்டிய சூழ்நிலை இந்த மாசம் இருக்கத்தான் செய்யும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, சொந்த தொழிலை இடமாற்றம் பண்ணலாமா, இருக்கிற இடத்துலயே செய்யலாமா, ஏன் இப்படி நம்மளுக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு, ஏன் இவ்வளவு டல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். ஆனால் அதுக்காக இடமாற்றம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. இன்னும் கூடிய விரைவில், அதாவது ஒரு சில மாசங்கள்லயே உங்களுக்கு சிறப்பான தொழில், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இருக்கிற இடத்துலயே. அதுக்காக தொழில மாட்டவோ தொழிலுக்காக இடமாற்றம் பண்ணவோ வேண்டாமுங்க. திருமணத்துக்கு உண்டானது எப்படி அப்படின்னு பார்த்தா, திருமணம் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துல இப்ப கொஞ்சம் தடைகளும் கூடிய காலகட்டம் தானுங்க. அதனால பெருசா நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் ஒரு சில மாசங்கள்லயே ஜாதக ரீதியா நல்ல ஒரு குருபலன் அனைவருக்குமே அமையக்கூடிய அமைப்பு. ராசியில கேது பகவான் போயிட்டு இருக்கு. இல்லை எதுவுமே திருமண விஷயத்தையும் சரி எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையா கையாளுறது ரொம்ப நல்லதே நடக்குமுங்க. 2வது, இன்னைக்கு வண்டி வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, சிம்ம ராசியில் இன்னைக்கு கேது பகவான் பயணிச்சிட்டு இருக்கிறதுனால வண்டி வாகனம் எது வாங்கினாலும் பழசு வாங்குறது ரொம்ப சிறப்புங்க. புது வண்டி வாங்குறத விட, அதுவும் இன்றைய காலகட்டங்கள்ல அதுவுமே யோசனை வண்டி தான் வாங்கணும். இந்த அக்டோபர் மாசத்துக்கு மேல நீங்க வாங்குங்க. அதுவும் தனிப்பட்ட அவரவர் ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு அதுக்கு மேல உங்களுடைய காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்குங்க. சரி, ஓகே. இந்த ராசிக்காரர் இந்த மாசம் என்ன பண்ணுனா எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்க போக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வழிபாடு என்னன்னா, மாசம் வரக்கூடிய சங்கடகட சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு சங்கடகட சதுர்த்தி உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அவல் பாயாசம் வச்சு விநாயகருக்கு நைவேத்தியம் படைச்சிட்டு 4 பேர்த்துக்கு தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. சிம்ம ராசிக்காரருக்கு சங்கடகட சதுர்த்தி வழிபாடே இன்றைய காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் மேன்மையும் கொடுக்குமுங்க. ஓகே, அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணுகா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வளர்க ஜோதிடம், கந்தன் பாதம் கனவிலும் காக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.